சூப்பராக இருந்ததுங்கண்ணா. படம் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்குது. ஃபைட்லாம் நல்லா இருக்குது. ஆக்ஷன் செமையாக இருக்குது. ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. அரசியல் கட்சிக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அதேமாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இன்னும் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்றதையும் சொல்ல வராங்க. அவ்வளோதான் கண்ணு. செமையாக இருந்தது அவங்களோட ஆக்டிங். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை அந்த அளவுக்குலாம் எதுவும் ப்ரோரிங்லாம் இல்லை. நல்லா என்டர்டெயினாக தான் போகுது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சங்கருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். தமன் மியூசிக்கில் பிச்சிட்டாரு. எப்பவும் போல் சங்கரோட அந்த சாங்குக்கு வைக்கிற அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. படம் எலெக்ஷன் எவ்வளோ முக்கியம், ஒரு பணம் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்தலான்ற போல் நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே போகுது. ஆடியன்ஸே ஒரு நல்ல இதுலேயே சீட்டோட எட்ஜிலே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். ரொம்ப ஆக்டிங் எக்ஸ்சேஸ்வரியோட ஆக்டிங் வேறு லெவல். இந்த படத்தில் ராம்சரணோட டான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பழைய ராம்சரனை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆர்ஆரை விட இதில் டான்ஸ் நல்லா இருக்குது. எதுலேயுமே போர் அடிக்கல. ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவருக்கு என்ன சொல்லவா வேணும், அவர் தான் அரக்கராச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்குமே ஓகே தான் பிரதர். ஃப்ளாஷ்பேக்கில் வர ராம்சரனுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நல்லா இருக்கு படம். படம் 10க்கு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். குறை மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. பேக்ரவுண்டில் தமனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல். பெஸ்ட்டு கம்பேக் இது தான். படம் சூப்பராக இருந்தது. செம்ம நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பிரம்மாண்டம், திருப்தியாக இருந்தது. கதைன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத அரசியல் வேணும்னு சொல்கிறாரு. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஓட்டுக்கு காசு வாங்குகிற அசிங்கம் இருக்குல்ல, அந்த அசிங்கத்தை வந்து தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. பணத்துக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் கேவலமான இதை நடக்கும். அதை இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணு. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது படம். 2.25 மணி நேரம் போனதே தெரியல. பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இல்லையே, எனக்கு அப்படி தெரில சார். சங்கர் சார் படம் எப்போயுமே நான் காலையிலே பார்த்துருவேன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராம் சரண் அசத்திருந்தார் சார். ஃபைட்லேயும் அசந்திருந்தார், சாங்லேயும் ரொம்ப அசத்திருந்தார். ஜெயசூர்யா நல்லா பண்ணியிருந்தார். சொன்னியும் நல்லா பண்ணியிருந்தார். காமெடி நல்லா இருக்குது. தமிழில் பார்க்கும்போது அப்புறம் என்ன சார் தெலுங்கு. பாகுபலி பார்த்தோம்ல, நானி பார்த்தோம், புஷ்பா 2 பார்த்தோம். அப்புறம் என்ன, அதெல்லாம் நல்லா இருக்கு சார். அதெல்லாம் இல்லை சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பயங்கர ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு. சங்கர் படம் நல்லா இருக்கு. கடைசி அந்த சீன் நல்லா இருக்கு. அந்த ஜொமேட்டோ அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிக்க நல்லா இருக்கு. வழக்கம் போல் அவர் சொல்ல தான் சொல்கிறார். அரசியலை பற்றி அங்கத்துக்கு ஓகே. எஸ்எஸ் தான் ஹீரோ மாதிரி வில்லன். நல்லாயிருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு, பாருங்க. கான்செப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பவர். அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக ஆறாரு ராம்சரண். அப்போ அந்த கரெக்டான மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக எப்படி எலெக்ஷனை சரியாக நடத்துகிறாருங்கிறது தான் கதை. சொல்ல வேண்டாம். ஐஸ்வர்யா பிரமாதம். கம்பேக் பாட்டெல்லாம் வேறு லெவல். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பாருங்கள். இல்லை எப்பயும் போல் சங்கர் அவரோட ஸ்டைலில் வந்து லைக் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல இது காசு நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதை ஏற்ற மாதிரி அந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஜெயசூர்யாவோட அவரோட இது வந்து நல்லா இருக்குது. லைக் அவர் எப்பயும் போல் அந்த ஒரு காமெடி பண்ணி அந்த இது பண்ணி அந்த மாதிரி சீரியஸாக இருந்து அவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணி இது பண்ணியிருக்காரு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பொருள் இருக்குது. நல்லா இருக்கு. அந்த அது ஒருத்தர் பார்க்குற விதம். பட் அதான் ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஓவரால் நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. அதுதான் எனக்கு கம்பேக்குன்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம அந்த பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு அந்த படம். பார்த்துட்டு நல்லா ஓடிச்சுன்னா நல்லா படம். புரியலப்போ பார்க்கலாம். புரியல. குறைகள்னு பெருசாக எதுவும் இல்லை, எனக்கு பெருசாக இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பார்க்குற விதம் தான். ஸோ நமக்கு ஏதாவது ஒன்று அப்புறம் யோசிக்கிறப்ப மேபி தோணலாமா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இதுவாலாம் தெரியல, நல்லா தான் இருக்குது. படம் ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் ரூல்ஸ் அது மாதிரி தான். சங்கர் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்
சாங்ஸ் எல்லாமே ஓகே பார்க்கலாம் ஒன்ஸ் பார்க்கலாம்